பிரசாந்த் மருத்துவமனை சென்னையில் முதன்முறையாக 4வது தலைமுறை வெலிஸ் ரொபாட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 500 பேருக்கு முழங்கால் மூட்டு மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனை சென்னையில் முதன்முறையாக 4வது தலைமுறை வெலிஸ் ரொபாட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 500 பேருக்கு முழங்கால் மூட்டு மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர். இதனை பகிர்ந்து கொள்ளும் வகையில் வேளச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து விளக்கி பேசினார். இதில் மருத்துவமனை உரிமையாளர் பிரசாந்த் கிருஷ்ணா மற்றும் முதுநிலை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரும் மூட்டு மற்றும் சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் எஸ். ஆறுமுகம் கலந்து கொண்டார். இந்த சாதனையை மருத்துவர் ஆறுமுகம் நிகழ்த்தியிருக்கிறார். அவர் சிகிச்சை முறை குறித்து எடுத்துரைத்தார். இந்தியாவில் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிகிச்சையை ஒரு சாதனையாக பார்க்கின்றனர். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, உடல் பருமன் மற்றும் முதுமை ஆகியவை இதற்கு காரணமாக உள்ளதா? இந்த சிகிச்சையை 24 வயது முதல் 73 வயது வரை ரொபாட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும், சிகிச்சை முடிந்து 2 வாரம் முதல் 20 நாட்களில் நன்றாக நடக்க முடியும். அறுவை சிகிச்சைக்கு பின்பு முறையாக உடற்பயிற்சி அவசியம் என்பது மருத்துவர் அறிவுறுத்தினார். 60 வயதுக்கும் மேற்பட்ட 10 இந்தியர்களில் ஒரு நபர் மட்டுமே முன்பு பாதித்த கீழ்வாத மூட்டு வலி தற்போது 3 முதல் 4 நபர்களுக்கு வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக, 50 வயதிற்கும் குறைவாக உள்ளவர்களிடம் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் தெரிவித்தார். உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என்பதையும் எடுத்துரைத்தார். அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து நடக்க முடியாத நிலையில் இருந்து எடுத்துரைத்தும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நன்றாக நடக்க முடிந்ததாகவும் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தனர். சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு 20 முதல் 25 வரை இது பயனளிக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அட்வான்டேஜ் வேணுமா இல்ல வெறும் ரோபோட்டிக் சர்ஜரி நான் பண்ணிருக்கேன் அது மட்டும் வேணுமா? ஓகே, வணக்கம். நான் டாக்டர் எஸ். ஆறுமுகம், சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கம் ரோபோட்டிக் சர்ஜன் அட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி. அண்ட் திஸ் இஸ் டாக்டர் பிரசாந்த். பேர்லேயே தெரியும், அவர் தான் ஹாஸ்பிட்டல் ஓனர். ஸோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொபோட்டிக் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அடுத்த ஸ்டெப்புன்னு சொன்னதும் எனக்கு 2 வாரத்துலேயே வாங்கி கொடுத்துட்டாரு. அதை வச்சு இன்னைக்கு மோர் தென் 500, இப்போ க்ளோஸ் டு 600 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. என் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 வருஷம் கன்வென்ஷனல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ரொபோட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. என்னால் சில விஷயங்கள் ரொபோட் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேஷண்ட்டுக்கு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே பொசிஷனில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க காலை எவ்வளோ வளைவு இருந்ததோ மைல்டாக அதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ 3 டிகிரி வைரஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கி எல்லாத்தையும் நேராக ஆக்கி மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணாமல் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப கம்மியாக இருக்குது. லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறது இல்லை. பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மியாயிடுச்சு. அண்ட் 2 நாள் 3 நாள்லேயே கிளம்பி பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதுக்கு மேலே எங்கள் வேலையெல்லாம் வெரி கம்ஃபர்டபுள்றாங்க. இதெல்லாம் டாக்டர் பிரசாந்தோட ஃபோர்சைட்னால தான் முடிஞ்சது. அவர் இதுக்கு ஊக்கம் கொடுக்கல, எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்காது. அதனால நான் எதோட அட்வான்டேஜஸ் அந்த டிசைனர் கிட்ட போய் இதனால என்ன அட்வான்டேஜ் எப்படி பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்க அந்த டிசைனர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது இதோட பெஸ்ட் இதுவோ அதை தான் நான் இப்போ என்னோட பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. தேங்க்யூ சார். இப்போ ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் நடைபெறும்? ஆக்சுவலி ரோபோட்டிக் வச்சு பண்ணுறதுக்கும் நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போ பப்ளிக் டாக்டர்ஸே இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சில தவறுகள் நடக்குது. ஸோ ரோபோட்டிக் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அது மட்டும் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சர்ஜன். நான் கன்வென்ஷனல் சர்ஜரிஸ் 1/2 ஹவரில் முடிச்சிருவேன். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ரொபோட்டிக் வச்சு பண்ணும்போது 30லேருந்து 35 நிமிஷம், கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஏன்னா ரொபோட் செட் பண்ணுறதுக்கு. ஸோ 35 மினிட்ஸில் நான் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிடுவேன். ஹாஸ்பிட்டல் ஸ்டே இதனால கம்மியாகும். அண்ட் பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி.
பெயினும் கம்மி. லிகமெண்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது மீடியல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், மீடியல் கொலாட்டரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், லேட்டரல் கொலாட்டரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், லிகமெண்ட் நிறைய ரிலீஸ் பண்ணுவோம். அது ரிலீஸ் பண்ணுறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கன்வென்ஷனல் பொறுத்த வரைக்கும் லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால வலி இருக்கும். ரொபோட்டிக்கில் இந்த லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது. பண்ணாததுனால வலி ரொம்ப குறைவு, ரெக்கவரி ஃபாஸ்டர், அண்ட் பேஷண்ட் சீக்கிரமாக வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட் இது பண்ணிக்கலாமா? போன் கேன்சர் இருக்குது, கேன்சர் பேஷண்ட் இது பண்ணிக்கலாமா? கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே வேறு. அது எந்த இடத்துல கேன்சர், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது தனி. அதுக்கு வந்து கஸ்டமேட் மெகா ப்ராஸ்தசிஸ்னு ரெடி பண்ணிட்டு பண்ணணும். அது வேற டாபிக் ஆல் டுகெதர். சார் ஆக்சுவலி இது என்ன பிரச்சனைனால இந்த டிசீஸ் வருது? ஸோ என்ன ப்ரோட்டீன் தேவைப்படுது இந்த பிரச்சனை வரக்கூடாது? ப்ரோட்டீன்னு கிடையாது. ஓகே, ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ் தான் இப்போ ஓகே, இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். அதே மாதிரி தான் ஆஃப் த வேர்ல்ட். இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதே மாதிரி இந்தியா ஸ்லோலி கெட்டிங் இன் டு பீயிங் தி ஆர்த்ரைட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர் எடுத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே அதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட்டு வலி பாதிப்பு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பேருக்கு 60 வயசுக்கு மேலே இந்த மூட்டு வலி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணங்கள் நிறைய, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். இதுதான் காரணம்னா அந்த காரணத்தை தீர்த்து இந்த மூட்டு வலியே வராமல் பண்ணிடலாம். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வெயிட்டு, லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன், எலும்பு மெலிதல், ஆஸ்டியோபோரோசிஸ், வீக்னஸ், எலும்பு வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஜெனட்டிக், இப்போ ஃபேமிலியில் வேறு யாருக்காவது ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும், அதாவது லேடிஸ்க்கு மோர் ப்ரோன், அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு, அண்ட் ஆஸ் ஐ செட் லேடிஸ் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட், ஸோ இவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மானம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அவங்கெல்லாம் அவங்க வெயிட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. உடற்பயிற்சி சாரி சார், பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்க சொன்னீங்க. அவங்க ஆல்ரெடி இல்ல, ஒரு உடற்பயிற்சி செய்யறது நல்லதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மூட்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சில பேர் ரொம்ப அக்ரெசிவ், ஹாக்கி பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷனாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன இன்ஜுரிஸ், இப்போ ஓவராக எக்ஸர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போது நீ ஜாயிண்ட்டில் கார்ட்லேஜ் இருக்கும், அது வழுவழுன்னு இருக்கும். அந்த வழுவழுப்பு அதுலேருந்து சின்ன கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடாகி அடியில் இருக்க எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் எலும்பும் தொடை எலும்பும் கால் எலும்பும் உராயும் போது வலி வரும். ஸோ இப்போ எக்ஸசிவாக பண்ணும்போதும் அதில் அந்த கார்டிலேஜில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக அடிபட்டு பாதிப்படையும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாதிப்படையும். அண்ட் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கும் வெயிட்டுனால, டைரக்ட் ப்ரெஷர்னால மசில் வீக் ஆகிறதுனால வரும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம நடுவில் எவ்வளோ எக்ஸசைஸ் தேவையோ அவ்வளோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா, நான் 200 கிலோமீட்டர் சைக்கிளிங் இப்போ போகிறாங்கன்னா அவங்க முதல்லேருந்தே போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ என்ன பண்ணாங்கன்றத பொறுத்தும் இருக்குது எப்படி ஆர்த்ரைட்டிஸ் செட்டில் ஆகுது. சார், ஒரு டாக்டரை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரோபோவுடைய சப்போர்ட் எப்படி அட்வான்டேஜ்? இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன், இந்த நீ டிஸ்டல் ஃபீமர்னு வச்சுக்கோங்க, இதுதான் தொடை எலும்புன்னா நான் அதில் இதை பொறுத்துறேன். என்னால் இந்த கப்பை வந்து 1 டிகிரியோ 0.5 டிகிரியோ இல்லை 0.5 மில்லிமீட்டரோ முன்ன பின்ன மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என்னோட பார்வையில் நான் பண்ணக்கூடிய கரெக்ஷன் மேபி 2 to 3 டிகிரிஸ் தான் என்னால் ஹேண்டில் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதை ரொம்ப கம்மியாக்கி 0.5லேருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் கட் பண்ண முடியும்னா அது ரோபோட் வச்சு தான் பண்ண முடியும். எனக்கு அந்த அசிஸ்டன்ஸ் இல்லாமல், இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ண முடியாது. முதலமைச்சர் காப்பீடு அது வேண்டாம். சார், இந்த ரோபோட்டிக் இங்கே நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்காது. சென்னையில் நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் இல்லை, நான் இந்தியாவில் வந்து ஐ திங்க் ஐ எம் த 8th or 9th இன் இந்தியா. சென்னையில் நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ.